அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயேவும் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. என் அன்பு உலக குடும்பத்திற்கு வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம். எல்லோரும் சுகமா நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஒரு ஏறக்குறைய 18 வருஷம் அம்மாவை பார்த்து எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். நேத்து முதன் முறையா அம்மாவை பார்க்க போகும்போது என்னென்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொன்னேன். அந்த முதல் அனுபவம் இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷன், தொடர்ச்சி இதை நம்ம பார்க்க போறோம். ஆக அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அம்மா கிட்ட ஒரு பிரார்த்தனை செஞ்சேன். அம்மா, எனக்கு ஒரு டீச்சர் வேலை வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அது கேட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அம்மா அதுக்கு பிறகு கிளம்பிட்டாங்க. நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த நேரம் நான் ஒரு அக்கௌண்டிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கோலாலம்பூர், மலேசியால தலைநகரமா இருக்கிற கோலாலம்பூர் மாநகரத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த லேடி பாஸ் இருக்காங்களே, அவங்க கூட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு ஒரு அனுபவம், புதிதா ஒரு அனுபவம் நடக்குது. என்னன்னு சொன்னா, அன்னாடைக்கும் மோட்டார் பைக்ல தான் நான் வேலைக்கு போவேன். ஏறக்குறைய ஒரு 45 நிமிஷம் ஆகும் நான் வேலைக்கு போற அந்த பயணம். அப்ப அம்மாவை பார்த்துட்டு வந்த பிறகு எனக்குள்ள ஒரு மாற்றம். என்னன்னு சொன்னா, காலையிலேயே எழுந்திருச்சு அந்த மோட்டரை ஓட்டிக்கிட்டே போய் ஒவ்வொரு டிராஃபிக் லைன்ல நிற்கும் போதும் ஆகாயத்தை பார்த்து, ஆகாயத்துல என்னுடைய இஷ்ட தெய்வம் விநாயகர் அப்படியே கிரீடத்தோட சர்வ அலங்காரத்தோட என்ன சொல்லுவாங்க, தங்க ஆபரணங்கள்லாம் அணிஞ்சு மகாராஜா கம்பீரமா காட்சி கொடுக்கிற மாதிரி நான் அடிக்கடி பார்க்கிறேன். ஒவ்வொரு டிராஃபிக் லைன்லயும் எங்கெங்கெல்லாம் நிக்கணும் அங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பாவம் எனக்கு ஏற்படுது. மானசீகமா விநாயகரை, என்னோட இஷ்ட தெய்வத்தை வணங்குற ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அன்னாடைக்கும் தினமும் நடக்குது. அதன் பிறகு நான் கொஞ்ச நாள் கழிச்சு இதை நான் நினைச்சு பார்க்கிறேன். இது எப்படி நடந்துச்சு நமக்கு? இதுக்கு முன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் செஞ்சதே இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது, அம்மாவை பார்த்துட்டு வந்த பிறகு உடனே நடக்கிற விஷயம் தான் இது நடந்தது. அப்புறம் எனக்கு காலேஜ்க்கு போற வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அதாவது முதல்ல நான் டீச்சிங் காலேஜ்க்கு அப்ளை பண்ணேன். ஆனா அங்க இருந்து ஒரு லெட்டர் வருது, மன்னிக்கணும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு. அந்த சம்பவத்துக்கு நடந்துகிட்டு இருக்கும், அந்த சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் அடிக்கடி அம்மாவோட போட்டோ எடுத்து பார்த்து பேசிக்கிட்டு இருப்பேன். ஒரு கட்டத்துல எனக்கு வேலையும் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா யாருக்கும் தெரியாது. என் நண்பர் விஜய் நானும் அங்க தங்கியிருக்கோம். ஆனா வேலை இல்லாத சூழ்நிலை. அப்பெல்லாம் அதிகமா அம்மா கிட்ட நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன் பேசுறேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நெருக்கமா அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு. திருக்க அம்மாவை அதுக்கு பிறகு ரொம்ப தெரியல, இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு முதல்ல டீச்சிங் காலேஜ் இன்டர்வியூக்கு வர சொன்னாங்க. இன்டர்வியூலாம் போயிட்டு வந்துட்டேன். ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு வந்துருச்சு. அப்ப நானு சரி வேற ஏதாவது நம்ம முயற்சி பண்ணுவோம். இருந்தாலும் அங்க ஒரு குறிப்பு கொடுத்திருந்தாங்க, நீங்க இதுவ மறுபடியும் நீங்க அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு, மனு கொடுக்கலாம் அப்படின்னு. அப்ப நான் அதே போல நான் செஞ்ச பிறகு ஒரு சில
வாரங்கள்லே அந்த மாதங்கள்லே எனக்கு ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு ஆஃபர் கிடைச்சிருச்சு. நான் வரலாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷமா அந்த டீச்சிங் காலேஜுக்கு படிக்க போறேன். அது 13 ஜனவரி 2007. அம்மாவை பார்த்து ஏறக்குறைய 9 மாசத்துல நான் டீச்சிங் காலேஜுக்கு போயிட்டேன். டீச்சிங் காலேஜ், கவர்மெண்ட் டீச்சிங் காலேஜ், அங்க போயிட்டா நிச்சயமா ஆசிரியர் ஆயிடலாம் அப்படிங்கிற உத்தரவாதம். அங்க போயிட்டேன். அப்ப அங்க இருக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் மட்டும் தெரிஞ்சிச்சு. என்ன எண்ணம்னா, நான் அம்மாவை பார்த்துட்டு வந்த பிறகு ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. நான் மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணேன், அம்மா முன்னுக்கு தரிசனம் வாங்க போறேன். அவங்ககிட்ட வாய் திறந்து கூட நான் சொல்லல. எனக்கு நான் ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிறது வாய் திறந்து சொல்லாத விஷயம். மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணது. அது இன்னைக்கு நடந்து நான் அந்த டீச்சிங் காலேஜ்ல இருக்கேன். அந்த ஒரு நன்றி விசுவாசம் இவங்களை பார்த்தனால ஒரு மாற்றம் என்கிட்ட வந்திருக்கு. வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம நரகமா இருக்கிற மாதிரி வேலைகள் இருந்துச்சு. இன்னைக்கு நான் விருப்பப்பட்ட ஒரு தொழில் எனக்கு அமைய போகுது. நான் டீச்சிங் காலேஜில் இருக்கேன். அதனால சந்தோஷமா நான் என்ன செஞ்சேன்னா, அம்மாவை பார்த்தேனே முறை 2006. அப்ப மேகசின்லாம் கிடைச்சிச்சு. அந்த மேகசின்குள்ள அம்மாவோட போட்டோ இருந்துச்சு. அதை எடுத்து என்னுடைய ரூம்ல, ஹாஸ்டல் ரூம்ல நான் ஒட்டி வச்சிருந்தேன். வரவங்க எல்லாம் கேட்பாங்க, சில பேர் கேட்பாங்க, நீங்க என்ன குரு வழிபாட்டுல இருக்கீங்களா அப்படின்னு. குரு வழிபாடுனா என்னன்னு எனக்கே தெரியாது. ஆனா அம்மாவை பார்த்துட்டு தான் கேட்கறாங்க. அங்க அம்மாவுடைய ஒரு வாசகம் இருக்கும், மை ரிலிஜியன் இஸ் லவ் அப்படின்னு. என்னுடைய மதம் அன்பு மதம் அப்படின்னு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால வச்சிருந்தேன். வரவங்களாம் கேட்கும்போது சரி ஏதோ அவங்க கேட்கறாங்க, ஆமான்னு சொல்லிட்டேன். ஆனா குரு வழிபாடுனா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப பெரிய விஷயம் போலுக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இவங்க என்னமோ அப்படிலாம் கேட்குறாங்க, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம இவங்களை பார்த்துட்டு வந்து தான் ஏதோ வேலை கிடச்சின்னு சொல்லி இவங்க படம் வச்சுருக்கோம் அப்படின்னு மனசில் நான் நினச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். அப்போ டீச்சிங் காலேஜில் படித்து முடிச்சுட்டேன். எனக்கு வேலை கிடச்சிருச்சு, போஸ்டிங் கிடச்சிருச்சு. அப்போ நான் ஆசிரியர் ஆகிட்டேன். 2008 நான் ஆசிரியராக பணி அமர்த்தம் செய்யப்பட்டு, அந்த நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் அம்மாவை பார்த்துட்டு வந்த பிறகு நான் அந்த காலேஜில், டீச்சிங் காலேஜில் படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் இல்லாம போச்சு. 10 வருஷத்துக்கு முன்ன, ஏறக்குறைய ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயும் சொல்லலாம், எனக்கு இருந்த மைக்ரைன் வலி, தலைவலி காணாம போச்சு. அதுக்கு முன்ன மைக்ரைன் வலி வந்துச்சுன்னா எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். என்னன்னா ஒரு டிவி சேனல் கிடைக்கலன்னா அப்படியே பொரியும் பாருங்க, அப்படியே விதவிதமான அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியும் கண்ணெல்லாம் எனக்கு பாதிக்கப்படும். மைக்ரைன் வந்துச்சுன்னா தலைவலி, கடுமையான தலைவலி, யாரோ ஹேமர் எடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கும். கொட்டாவி வந்துகிட்டே இருக்கும், யாருக்கிட்ட பேச முடியாது, போர்வை போத்தி இருட்டிலே இருப்பேன். ஒரு 10 வருஷத்துக்கு மேல இது மாதிரி நான் இருந்திருக்கேன். படிக்கிற காலத்துல இருந்து ஒவ்வொரு முறை எக்ஸாம் வரும்போதெல்லாம், யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக எக்ஸாம் சோதனை எழுதும் போதெல்லாம் எனக்கு அந்த வந்துடும். படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்துடும். இந்த மாதிரி கண்டங்களை தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நரக வேதனையா இருக்கும். ஒரு முறை படிக்கும்போது பள்ளியில மிதிவண்டியில போய்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சாலையில ஒரு பக்கம் மட்டும் தெரியுது, இன்னொரு பக்கம் தெரியல. அந்த அளவுக்குலாம் மோசமா இருந்த காலம் எனக்கு இன்னைக்கு இல்லாம போச்சு. இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அந்த 2007 முடிஞ்சு நான் டீச்சிங்க்கு வந்த பிறகு இது யோசிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில ஒரு மைக்ரேன்னு ஒரு விஷயம் இருந்துச்ச, அது காணா போச்ச, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. கண்ணு தெளிவா தெரியுது. நான் அந்த மைக்ரேனுக்காகவே நான் கண் கண்ணாடி, மூக்கு கண்ணாடி போட்டேன். டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது அவர் சொன்னாரு, நீங்க மூக்கு கண்ணாடி போடுங்க. அப்ப போட்டேன். எத்தனையோ வருஷங்கள் போட்டிருந்தேன். கடைசிலும் கண்ணும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னோட மைக்ரேன் போச்சு. இது எப்படி நடந்துச்சுடா?
எப்ப இந்த மாற்றம் வந்துச்சு, எப்ப நமக்கு கடைசியா தலைவலி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் யூனிவர்சிட்டி படிக்கும் போது இருந்துச்சு. யூனிவர்சிட்டி படிச்சு நான் வேலை செய்யறேன். அந்த வேலை செய்யற இடை வரைக்கும் இருந்துச்சு. அம்மாவை பார்த்தேன். அம்மா பார்த்த பிறகு அது இல்லாம போச்சு. கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, நம்ம அம்மாவை பார்த்துட்டு வந்தோடனே நமக்கு இந்த தலைவலி மைக்ரேன் காணவே போச்சு. ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே போல இன்னொரு மாற்றம் என்னன்னா, விநாயகரை, இஷ்ட தெய்வமான விநாயகரை மானசீகமா வணங்கக்கூடிய அந்த ஆற்றல் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அம்மா அருளால. அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், இவங்களை பார்த்துட்டு வந்த பிறகு இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு. அதன் பிறகு இந்த காலேஜில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப 2007 அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. குடும்பத்துல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நிறைய ஏமாற்றங்கள், துரோகங்கள் நடந்துகிட்டு இருக்கு, குடும்பத்துக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் வெளிய படிக்கிற இடத்துல, அந்த ட்ரைனிங் போன இடத்துல அங்கே நிறைய பிரச்சனை இருக்கு, மனிதர்களான பிரச்சனை. ஒரு ஒரு ஏமாற்றம் வந்த பிறகு எனக்கு வானம் கீழையும் பூமி மேலையும் போன மாதிரி ஒரு தலைகளாலான மாதிரி ஒரு ஃபீலிங், உணர்வு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். மனசு நொந்து போய் ஒடிஞ்சு போய் இருந்துகிட்டு இருக்கேன். அந்த நேரம் என்னோட தாயார், என்னோட அம்மா, பயாலஜிக்கல் மதர், அவங்களுக்கும் உடல்நலம் சரியில்லாம போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரே போராட்டங்கள். எனக்கு சில உண்மைகள்லாம் தெரிஞ்ச பிறகு ரொம்ப வருத்தப்பட்டேன். மனிதர்களே நம்ப வேணாம், நம்ம எங்கேயாவது போயிடணும், எங்கேயாவது மறைவா அந்த மனிதர்களே இல்லாத இடத்துக்கு நம்ம போயிடணும், அல்லது எங்கேயாவது ஒரு பிச்சைக்காரனாகவோ அல்லது பைத்தியக்காரனாகவோ வாழ்ந்துட்டு அந்த மனிதர்கள்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அதுவே எனக்கு நிம்மதியை கொடுக்கும். நான் போறேன். எனக்கு இந்த உலகத்துல யாரும் வேணாம். நான் கல்யாணம் பண்ண விரும்பல, வாழ்க்கை வாழ விரும்பல, வேலை செய்ய விரும்பல, இந்த உலகத்துல எதையும் ரசிக்கவே நான் விரும்பல. நான் எல்லாத்துக்கிட்ட இருந்து தூரம் ஓடி போய் எங்கேயாவது நான் மறைஞ்சு வாழணும், இல்லை இங்கிருந்து போயிடணும், இந்த உலகத்தை விட்டே போயிடணும் அப்படின்னு ஒரு பெரிய விரக்தி. நடக்கிற சம்பவங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் யாருக்கிட்ட ஷேர் பண்றது எனக்கு தெரியல. ஏன்னா அதுல ரகசியங்கள், குடும்ப ரகசியங்கள், நான் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள்லாம் நிறைய இருக்கு. இதை வெளியே சொன்னா நல்லதே இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல பூஜை மேடைக்கிட்ட போய் நின்று பார்க்கும்போது அம்மாவோட ஒரு போட்டோ இருக்கும். பத்மாசனம் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. பழையபடி அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்த பாரு, எனக்கு என்னமோ உன்னாலதான் நான் டீச்சரா இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதை நான் நம்புறேன். நான் உன்கிட்ட நிறைய பேசியிருக்கேன், பேசுறதா உனக்கு கேட்குதோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சரி, அதை விட எனக்கு பேசுறதுக்குன்னு யாரும் இல்லை, உன்கிட்ட பேசுறேன், உனக்கு கேட்குதோ இல்லையோ அது அடுத்த விஷயம். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, உன்னை பார்த்தனாலதான் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இதே பாரு, இந்த உலகத்துல தர்ம நியாயம் எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்கேன் அப்படின்னு சொன்ன அழுந்துக்கிட்டே கண்ணில் கண்ணீர் வழிஞ்சு சொல்றேன். எனக்குன்னு யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மனிதர்கள்கிட்ட இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. யாரு உண்மையானவங்க யாரு பொய்யானவங்க யாருக்குமே எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே சுத்தல விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் பார்த்து பிரார்த்தனை பண்றேன். அப்ப எனக்கு ஒரு காட்சி தெரியுற மாதிரி இருக்கு. அம்மா பத்மாசனம் போட்டு இந்த படத்துல உட்கார்ந்துருக்காங்க, கண்ணு மூடி. அவங்க கண்ணீர் வழியிற அந்த வடு எனக்கு தெரியுது. கண்ணீர் வழிஞ்சு ஓடுற மாதிரி எனக்கு தெரியுது. என் கண்ணுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. நான் சொல்றேன், நீ யாரு எனக்காக அழுவுற? ஏன் கஷ்டம் என்னோட, நீ ஏன் எனக்காக அழுவணும்? நீ அழுவாத, எனக்காக அழுவாத. எனக்கு ஒன்னே ஒண்ணு செய். யாரு நல்லவங்க யாரும் கெட்டவங்க எனக்கு தெரியல, உண்மையா பொய்ன்னு தெரியல, எல்லாம் எனக்கு சுத்தல விடுறாங்க. நீ எனக்கு காட்டி கொடு, யாரு நல்லவங்க யாரு என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு எனக்கு காட்டி கொடு.
இந்த உலகத்துல தர்ம நீதி நியாயம்லாம் இருக்குன்னு எனக்கு காட்டி கொடு. இப்ப வரைக்கும் என் கண்ணுக்கு தெரியல. எனக்கு அதை காட்டி கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னா, யார் தவறு செஞ்சாங்க அவங்கலாம் வந்து எனக்கு உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நான் நல்லவனா வாழ பார்க்கிறேன். இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல என்னென்ன கெட்டது இருக்கோ அது அத்தனையும் நான் செய்ய போறேன். அப்படி நான் செஞ்சனா அதுக்கு பொறுப்பு நீதான். நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதோட தோஷம்லாம் உனக்கு தான், எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். வேண்டிட்டு ரொம்ப மனவேதனையோட பல பிரச்சனைகளை மனசுல போட்டுக்கிட்டு, இதை நடக்கிறதுலாம் 2008 ரொம்ப குழப்பத்தோட, தூக்கம் இல்லாம, குடும்பத்துல நிம்மதி இல்லாம, வேலை இடத்துல நிம்மதி இல்லாம, வாழ்க்கை நரகத்தோடு ஒரு நிமிஷமும் எனக்கு நரக மாதிரின்னு வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் நான் ஏதோ சும்மாவே யாரும் இல்லைன்னா அம்மா கிட்ட போய் மனசுல பேசிக்கிட்டு இருப்பேன். யாரும் இல்லாத நேரத்துல பேசுவேன். அப்போ ஒரு நாள் என்ன ஒரு காட்சி கிடைச்சிச்சு. என்னன்னா, நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். ஒரு புகை மண்டலம் மாதிரி உருவாகுது. அதுல ஒரு வெள்ளை உருவம் பெண்ணு வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, தாண்டவம் ஆடுறாங்க. கை அவ்வளவு கை, எத்தனை கை எனக்கு சொல்ல தெரியல, 8 கைக்கும் மேலையா இருக்கு. தாண்டவம் ஆடுறாங்க, அது ஆடுது. முகத்தை சரியா பார்க்க முடியல. வெள்ளை உருவம் புடவை மாதிரி தெரியுது. ஆடுது ஆடுது ஆடுது, அப்படியே ஆடி முடியுது. கொஞ்ச நேரத்துல என்னுடைய சிஸ்டர் என்னை சுத்தி, அவங்க ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அப்படியே என்னை சுத்தி, நான் படுத்திருக்கேன், என்னை சுத்தி வந்துட்டு போறாங்க. இப்படின்னு ஒரு கனவு வருது. இது கனவு மாதிரியே இல்லை, ரொம்ப நிஜமா இருந்துச்சு. நான் எழுந்திருச்சு நேரம் என் தங்கச்சியை போய் தேடுறேன். எங்கனை பார்த்தா அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னை சுத்தியே வரல, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அத்தனையும் நிஜமா இருந்துச்சு. நான் மறுநாள் காலையில இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். மனசுல யாருக்கிட்ட சொல்லல, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த உருவத்தை பார்த்தேன், அவ்வளவு பெரிய உருவம், அத்தனை கைகளை பார்த்தேன். அதுல ஒரு அடையாளம் நான் பார்த்துட்டேன். இந்த கையோட மணிக்கட்டு, இந்த மணிக்கட்டு இருக்குல்ல, அது எப்படி இருந்துச்சு நான் பார்த்தேன். அந்த மணிக்கட்டு அப்படியே அம்மாவுடைய மணிக்கட்டு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டேன். போட்டோல பார்த்தேன்னா, ஒரு ஏதோ போட்டோ, அம்மாவோட போட்டோ பார்த்துட்டு இந்த மணிக்கட்டு தான், இதான் நான் பார்த்தேன். இதே மணிக்கட்டு, அந்த கை எனக்கு நல்லாவே தெரிஞ்சு இந்த மணிக்கட்டு தான். அப்ப எனக்கு அப்படி ஒரு காட்சி கொடுத்தது அம்மா தான். அதுவும் வெள்ளை நிற புடவை, முகத்தை மட்டும் பார்க்க முடியல, ஒரு புகை மண்டலம் மாதிரி அத்தனை கைகளோட எனக்கு தெரிஞ்சது. இது என்னுடைய அனுபவம். அப்ப இப்பெல்லாம் அந்த 2008 வந்து நான் திருமணம் ஆகலை, எனக்கு திருமணம் ஆகலை. அப்ப இந்த ஏமாற்றம், கஷ்டத்தோட துக்கத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த நேரத்துல நான் நினைச்ச அந்த பிரச்சனை ஒரு மாசத்துல தீரல. யாரும் வந்து என்கிட்ட உண்மையை ஒத்துக்கல, யாரு தவறு செஞ்சாங்கன்னு ஒத்துக்கல. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. நான் அம்மா கிட்ட வந்து இது வரைக்கும் ஒண்ணு நடக்கல, நான் இன்னும் 1 மாசம் தான் வெயிட் பண்ணுவேன், அப்படி நடக்கல எல்லாம் கெட்டது நான் செய்ய போறேன், நீ பாத்துக்கோ, நீதான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன், கஷ்டப்பட்டு இருந்தேன். அந்த 1 மாசத்துல ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. இந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு காரணமான ஒரு நபர் என்னை தேடி வராரு, வீட்டுக்கு வராரு, யாரும் இல்லாத நேரத்தில் வராரு. இதுக்கு முன்ன பல விதமான சுத்தலை விட்டுறாரு, பல பொய்களை சொன்னவர் இன்னைக்கு நேரா வீட்டுக்கு வராரு. வந்து என்கிட்ட தனியா உட்கார்ந்து சொல்றாரு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், வயசுல பெரியவர், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் வந்து இதெல்லாம் செஞ்சேன், இனிமேல இந்த பிரச்சனைக்கு புரியாமல் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன், அதே நேரத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருன்னு சொன்னார்.
எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு. நான் சந்தோஷமா இருக்கேன். என் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு பூரிப்பு. இப்படி ஒரு தவறு செஞ்சவர் மேல ஆத்திரமே கோபமே வரல. பார்க்க போனா கோபம் வந்திருக்கணும். என்னோட கேரக்டர், முன்ன உள்ள கேரக்டருக்கு கோபம் வந்து என்னென்னமா நடந்திருக்கணும். நான் அப்படி இல்லை. நான் அவரை அவ்வளோ சந்தோஷமா பார்க்குறேன். அவருக்கு ஒரு அதிர்ச்சி, என்னடா இவன்ட்ட வந்து நம்ம செஞ்ச தவறு சொல்றேன், இவன் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்கானு. சிரிக்கிறேன். சிரிச்சுட்டு சொல்றேன், நீங்க கவலையே படாதீங்க, நீ எதுவுமே தப்பா நினைக்க மாட்டேன், நீங்க சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா போங்க. ஏன் நான் அப்படி இருக்கேன் அவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுங்களா? இந்த உலகத்துல தர்மம்னு ஒண்ணு இருக்கு, நீதினு ஒண்ணு இருக்கு, தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, நியாயம்னு ஒண்ணு இருக்கு. அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சந்தோஷம் எனக்கு போதும். நீங்க சந்தோஷமா இருக்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சேன். அப்புறம் நேரா அம்மா படத்துக்கு முன்னுக்கு வந்து நின்று, அம்மா இது எப்படிமா நடக்கும்? இத்தனை நாள் என்னைய சுத்தல விட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருந்த ஒருத்தர் எல்லாமே சுத்தல விட்டாங்க, யாருமே உண்மையை சொல்லல. இவ்வளவு காலமா, ஒரு வருஷத்துக்கிட்ட எப்படி இது நடக்கும்? இது என்னால நினைச்சே பார்க்க முடியல. அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கு. நான் உன்ட்டு சொன்ன மாதிரியே நீ அதை நடத்தி காட்டிட்ட. இதுக்கு அந்தாண்ட நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் உன்ட்டு சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லவனா வாழ்றதுக்கு நான் முயற்சி பண்றேம்மா. உனக்கு பிடிச்ச மாதிரி என்னால முழுசா முடியாட்டி கூட நான் முயற்சி பண்றேம்மா, இன்னிலிருந்து நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். இது என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயம். 20 நிமிஷம் ஆச்சு. சரி, அடுத்தது கல்யாணம் பண்றதுக்கு முன்ன உள்ள விஷயங்களை நான் சொல்ல போறேன். அப்போ இந்த கட்டத்துல என்னோட ஃப்ரெண்டு, மன்னிக்கணும், என்னோட தம்பியோட ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் ஜி, அவர் ஒரு மருத்துவர், அவர் ஒரு துறவி, பிரம்மச்சாரி. அவர் நம்ம வீட்டுக்கு வராரு, வந்துட்டு போறாரு. என்னை பார்க்குறாரு. என் தம்பி மூலமா எனக்கு பழக்கமாயிருச்சு. அவர்கிட்ட பேசுறேன். அவர் மேல ஏதோ ஒரு ஈர்ப்பு வருது. நான் நினைக்கிறேன், ஏன் அவர் மேல இவ்வளவு ஒரு ஈர்ப்பு வருது? ஒருவேளை இவர் நம்ம குருவா இருப்பாரோ அப்படின்னு ஒரு எண்ணம். அவர் வராரு, போறாரு. என்கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்பாரு. பிரார்த்தனை பண்ணி, வீட்டில் பூஜை விளக்கெல்லாம் எரியாது, எந்த மந்திரங்களும் படிக்க மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம். அவர் எங்க பிரார்த்தனைக்கு போறாரு அங்கே கூப்பிட்டு போவார். என்னைய இப்படியே கொஞ்சம் நெருக்கமாயிட்டோம். நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் எனக்கு ஒரு விஷயத்த சொன்னாரு. நீ தேடிக்கிட்டு இருக்கிற ஒண்ணு, ரொம்ப காலமா தேடிக்கிட்டு இருக்கிற ஒண்ணு தூரம் இல்லை, அது உன்கிட்ட தான் இருக்கு. அது ஒரு நாள் உனக்கு தெரியும். இப்போ உனக்கு தெரியல, அது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா எனக்கு அது புரியாது. இவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு குழப்பமா இருக்கு. அவர் கேட்டாலும் பதில் சரியா சொல்ல மாட்டாரு. இப்படியே இருக்கும் பொழுது ஒரு நாள் காலை மணி ஒரு 7 இருக்கும். நான் தூங்கி எழுந்திருக்கிறேன். அப்பெல்லாம் வந்து ஃபோனில் இந்த நோக்கியா ஃபோன் தான், எஸ்எம்எஸ் தான் வரும், எஸ்எம்எஸ் மெசேஜஸ் தான் வரும். அதில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ் இது, என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் எடுத்து பார்க்குறேன். பார்க்குறப்ப இங்கிலீஷ் மெசேஜ், இங்கிலீஷில் இருக்கு. அதை படிக்கிறேன். நீ வேற யாரும் இல்லை, நீ என்னோட மகன், நான் உனக்குன்னு வேற யாரும் இல்லாட்டி கூட நான் உனக்குன்னு இருக்கேன், நீ என்னோட மகன், நீ என்னோட மகன், நீ என்னோட மகன் அப்படின்னு ஒரு பேசுற மெசேஜ் மாதிரி. அது எஸ்எம்எஸ் மெசேஜ், ஆனா அதுல எனக்குள்ள பேசுற மாதிரியே இருக்கு. நீ என்னோட மகன் அப்படின்னு சொல்லி அமிர்தஷ புத்ரா அப்படிங்கிற ஒரு வாசகம் இருந்துச்சு, ஒரு வார்த்தை. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னோட உணர்வு கலங்கிருச்சு. நான் அந்த மெசேஜை படிச்சுட்டு உக்காந்து கண்ணெல்லாம் கலங்கி அழுகுறேன். அம்மா தான் என்னைய வந்து
சொல்றாங்க அப்படிங்கிறது எப்படி ஒரு உணர்வு உண்டாகுது? நீ என்னோட மகன்டா, நான் உன்னோட அம்மாடா, நான் தான் இனிமேல் உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு உணர்வு. அந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள்ல, ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக், என்னுடைய பயாலஜிக்கல் மதர், என்னை இந்த உலகத்தில் பெற்றெடுத்த அம்மா, அவங்க தவறிட்டாங்க, இறந்துட்டாங்க. அவங்களுக்கு டிபி நோயால இறந்துட்டாங்க. அவங்க கூட ஒரு 8 மாசம் தான் நான் இருந்தேன். 8 மாசத்துல இறந்துட்டாங்க. எங்க அம்மா கூட, இந்த பயாலஜிக்கல் மதர் கூட நான் இருந்தது 8 வயசு வரைக்கும் தான் எங்க அம்மா கூட இருந்தேன். 8 மாசம் தான் இருந்தேன். 8 வருஷம் 8 மாசம் தான் என்னுடைய தாய் கூட நான் இருந்த வருஷங்கள். அப்ப எங்க அம்மா இறந்த உடனே, ஆனா என்னோட அம்மாவும் என்னோட சிஸ்டருங்களும், நான் 2006 அம்மாவை பார்க்க போன என்னோட அனுபவத்தை சொன்னல, அப்ப அந்த ஹாலுக்கு வந்திருந்தாங்க. நான் அவங்கள போய் கேட்கிறேன், என் தங்கச்சிங்கெல்லாம் கேட்கிறேன், நீங்க ஏன் அங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் இங்க வந்தீங்க? அப்ப சிஸ்டர் சொன்னாங்க, இல்லைண்ணா இவங்களை பார்க்கறதுக்காக நம்ம ஊர்ல இருந்து பஸ் பேசியிருந்தாங்க, நாங்களும் அவங்கள பார்க்கலன்னு வந்துட்டோம் அப்படின்னு. என்னுடைய ஃபேமிலி, என்னோட அம்மா, என்னோட தங்கைகள் எல்லாம் வந்து அம்மா கிட்ட தரிசனம் வாங்கிட்டு போனாங்க. அதுக்கு பிறகு அன்னாடிக்கு எங்க அம்மா நோயா இருந்தாலும் கூட என்ன அம்மா கிட்ட, அமிர்தானந்தமயி அம்மா கிட்ட வந்து காலையில வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்கள பார்த்து வணங்கிட்டு தான் அவங்க வேலைய ஆரம்பிப்பாங்க, இருப்பாங்க. அப்ப நாள் போக முடியாத பட்சத்திலையும் போய் அம்மா கிட்ட வணங்கிட்டு தான் வருவாங்க. அம்மாவோட பஜனைகள்லாம் கேட்பாங்க. அப்புறம் காலம் தவறிட்டாங்க. எனக்கு ஒரு விரக்தி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி விரக்தி ஆயிடுச்சு. ரொம்ப ஒடிஞ்சு போயிருந்தேன். பல பிரச்சனைகளுக்கு இடையில எங்க அம்மா இறந்தது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு கொடுத்துருச்சு. அப்ப அதுக்கு பிறகுதான் அந்த மெசேஜ் வந்தோடனே, இனிமேல நான் தாண்டா உனக்கு அம்மா அப்பா எல்லாமே, நான் தாண்டா, நீ என்னோட மகன் அப்படின்னு சொல்ற அந்த அந்த மெசேஜ், அமிர்தஷபுத்ரா. இந்த மெசேஜை அந்த டாக்டர் ஜி சொன்ன, அவர் பேர் வந்து மாதவ அமிர்தானந்த சைதன்யா, மன்னிக்கணும், மாதவ சைதன்யா. அவர் தான் அனுப்பியிருந்தாரு. ஆனா அந்த மெசேஜை நான் படிக்கும்போது அவர் அனுப்பின மாதிரி எனக்கு தெரியல. நான் அந்த மெசேஜ் என்கிட்ட பேசினுச்சு. இதெல்லாம் அபூர்வம், அறிவுக்கு அப்பாற்பட்டது. கண் கலங்கி அந்த மெசேஜை படிச்சு கண் கலங்கி கண்ணுல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு. நேரா போய் அம்மா கிட்ட நின்று நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நீ யாரோ எவரோ, நீ எங்க இருக்கியோ, நான் உன்னை ஒரு தடவை தான் பார்த்திருக்கேன், எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, இந்த நிமிஷத்துல இருந்து நீ எங்க வேணாலும் இரு, எந்த இடத்துல வேணாலும் இரு, நீ யாரு வேணாலும் இரு, ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து நீதான் என்னோட அம்மா, நீதான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அத சொன்ன உடனே மறுநாள் ஒவ்வொரு நாளும் அம்மா மேல உள்ள ஈர்ப்பு ரொம்ப அதிகமாகுது. பார்த்தாலே கண்ணு கலங்குது, எப்ப பாப்பனும் ஏங்குது, இப்பயே கிளம்பி ஓடிடலாமான்னு தோணுது. அந்த தீவிரத்தை என்னால அடக்க முடியல, எல்லாத்தையும் விட்டுலாமா அப்படின்னு தோணுது. ஆனா ஒரு குழப்பங்கள், எனக்கு என்ன நடக்க போகுது, நான் எங்க இருக்க போறேன், ஒண்ணுமே அதெல்லாம் நான் பிளான் பண்ணேன். அம்மாவுடைய போட்டோ பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, மேகசின் எடுத்து ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் அப்படின்னு எண்ணம். அப்புறம் அந்த ஜி இருக்கிறதுல மாதவாஜி, அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, நான் சொன்ன ஒரு விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ தேடிக்கிட்டு இருக்கிற ஒண்ணு உன் பக்கத்துல இருக்குன்னு சொன்ன, அது வேற யாரும் இல்லை, அம்மா தான் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. 2009 திருமணம் ஆச்சு. திருமணம் ஆன பிறகு நான் அம்மாவை பார்க்குற முதல் சந்திப்பு நடக்க போகுது. அதையும் இங்கே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதியில் சொல்லாமல் இங்கே சொல்லிடலாம். கொஞ்சம்
திருமணம் ஆகிறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கவலை. எங்க அம்மா இல்லை, பயாலஜிக்கல் மாதிரி இல்லை, என்னை பெற்றெடுத்து இந்த உலகத்தில் பெற்றெடுத்து தாய் இல்லை, என்னை ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணணும், ஒரு குழந்தை பெற்று கொடுலாம் கேட்டாங்க. நான் மூத்த பையன், அவங்க இல்லாதனால அதெல்லாம் செய்யாதனால எனக்கு கல்யாணத்தில் வந்து சந்தோஷமே இல்லை, ரொம்ப கவலையோடு இருந்தேன். ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணப்ப என் ஒய்ஃபும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு 3 மாசத்துல நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணம் பண்ணி நான் 2009 கல்யாணம் பண்ணேன். 2010 என்னால் அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல அப்படிங்கிற உணர்வு எனக்கு நிறைய வந்துருச்சு. அம்மா மறுபடியும் கோலாலம்பூருக்கு வராங்க. 2010 சிங்கப்பூருக்கு வராங்க. முதல்ல கோலாலம்பூருக்கு போயிட்டேன். போய் அம்மா அப்படியே பார்த்துடணும் போறேன். அப்ப இதுக்கு நடுவில் 2008 நான் போக வேண்டியது. ஆனா எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கடந்து அப்புறம் எங்க அம்மா இறந்தது, அதுவும் கடந்து நான் ரொம்ப விரக்தியில் இருக்கிறதுனால நான் போகவே இல்லை. எனக்கு எது மேலேயும் நம்பிக்கை இல்லை, பிடிப்பு இல்லை. அம்மா மேலேயும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. உன்னை பார்த்துட்டு வந்த ஒருத்தவங்க இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்க, அவங்கள நினைச்சிருந்தா என்னை காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு ஒரு மாதிரி விரக்தி, ஒரு ஏமாற்றம். ஒரு நாள் உன்னை நம்பியிருந்தேன், ஏதோ ஒன்று நடக்கும்னு நம்பியிருந்தேன் போலுக்கு, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பொய் போலுக்கு அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் அம்மா வந்து 2008 கோலாலம்பூருக்கு வராங்க. நான் அம்மாவை பார்க்க போல அந்த வருஷம். அப்ப என்னுடைய தம்பியை அனுப்பி வைக்கிறேன். என் தம்பி கேட்குறாரு, அண்ணா யாருண்ணா அவங்க, என்னை போயிட்டு வர சொல்றீங்க, அவங்க யாருன்னு. நான் சொன்னேன், நீ போய் பார்த்துட்டு வா, அதோட நீ பேசுவ, நான் கேட்பேன், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அவர் போயிட்டு போறப்ப அவரு ஒரு லட்டு எடுத்துட்டு போயிருக்காரு. லட்டு இல்லை, ஏதோ ஒன்று எடுத்துட்டு போயிருக்காரு. லட்டு கேசரி தலை எடுத்துட்டு போயிருக்காரு. எடுத்துட்டு போய் அம்மா தரிசனம் பண்ணும்போது தரிசனம் பண்ணிட்டு ஊட்டி விட்டுருக்காரு. அம்மாவும் அவருக்கு ஊட்டி விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. அப்ப அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. பள்ளி படிப்பை முடிச்சுட்டு வேலை இல்லாம, கையில காசு இல்லாம ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில வந்தாரு. எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை, உங்க வாழ்க்கை நல்லா வந்துடும், அதை பாப்பா அம்மா பார்த்துட்டு வந்தேன்னா நல்லா வந்துடும், ஏதோ ஒன்று அவனுக்கு நடக்க போகுது, நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனா அந்த வருஷம் நான் போல. ஏன்னா எனக்கு இந்த எங்க அம்மாவை இழந்த அந்த வலி, வேதனை, கஷ்டம், இதெல்லாம். இன்னைக்கு என் தம்பி ரொம்ப நல்லா இருக்காரு. அம்மா பார்த்துட்டு வந்த பிறகு ஆன்மீகத்துல நிறைய நாட்டம் வந்து விநாயகர் அகவல்லாம் அப்படியே மனப்பாடமா அன்னாடிக்கும் பிடிப்பாரு. காலையில் எழுந்து பூஜை செய்வார், ஜபம் பண்ணுவார், தியானம் பண்ணுவார். அப்புறம் சிங்கப்பூர்ல வேலை கிடைக்குதுன்னு சொன்னார். என்கிட்ட போயிட்டு வான்னு சொன்னேன். போனாரு. அங்க அம்மா எப்பெல்லாம் வராங்களோ அவங்கள பார்ப்பாரு, தரிசனம் பண்ணுவாரு. வாழ்க்கையில இன்னும் நல்லா படிச்சு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வந்து ஒரு ஆஃபீஸரா, பெரிய நிலையில வந்து ஏர்போர்ட்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாரு. இப்போ வந்து ட்ரைனிங் எடுத்து ஒரு பெரிய ஆஃபீஸரா இருக்காரு. வீடு எல்லாம் வாங்கிட்டாரு. 2 குழந்தைங்க இருக்காங்க. நல்ல குடும்பம் அமைஞ்சு நல்ல சம்பளத்தோட வசதியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அம்மா அவர் மறக்கவே இல்லை. அவர் சிங்கப்பூருக்கு போன பிறகு அம்மா அவர் கனவுல வந்து நிறைய முறை தரிசனம் கொடுத்துருக்காங்க. நான் என்ன நினைச்சிட்டோம், அதே மாதிரி என்ன நடந்துச்சு. அவர் வாழ்க்கை ரொம்ப வெளிச்சமாயிருச்சு. ஸோ இதெல்லாம் 2008 நடந்து, நான் திருமணம் ஆகி 2009 2010 அம்மா மறுபடியும் மலேசியாவுக்கு வராங்க. அப்ப அந்த நேரம் எனக்கு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை வந்து அடுத்த ஒரு பகுதியில் நான் சொல்றேன். ஏன்னா ரொம்ப நீண்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த பகுதியில் சொல்றேன். ஒரு குருவை பின்தொடர்ந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து என் வாழ்க்கை மூலமா நீங்க பார்க்க போறீங்க. சரிங்களா? ஆரம்பத்தில் நான் இப்படி இருந்தேன், அடுத்தது என் வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு வந்து இருக்கு, ஒவ்வொரு வருஷமும் என்ன மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்க பார்க்க போறீங்க. தொடர்ந்து வாங்க, கேட்டுக்கிட்டே வாங்க, நம்ம சந்திக்கலாம். மீண்டும் அடுத்த முறை சந்திக்கும் வரை என் அன்பு உலக குடும்பத்திற்கு
நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.